ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவு மையங்களில் ஆங்காங்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர் சீதாலட்சுமி பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வருகிறார். தற்போது நாம் அவரிடம் பேசுவோம். நீங்க எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி வாக்குப்பதிவு நடந்து? இன்னைக்கு நான் ஒரு 45 வாக்குச்சாவடிகள் பார்த்துட்டேன். அக்ரகாரம், கிறிஸ்து ஜோதி பள்ளி, அதே போல இப்ப கிருஷ்ணம்பாளையம் ஒரு 10 வாக்குச்சாவடிகள் முடிச்சிட்டாங்க. வாக்குகள் பதிவு மக்கள் ஆர்வமா வாக்கு செலுத்துறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 55 வாக்குகள் இருந்து 65 வாக்குகள் எண்ணிக்கை விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா போன முறை ஒரு 60,000 வாக்குகளுக்கு மேல பதிவே ஆகாம இருந்தது. 100 விழுக்காடு பதிவாகிறது நம்முடைய ஜனநாயக கடமை. ஓரளவுக்கு ஆர்வம் மக்கள் வரதை என்னால பார்க்க முடியுது. இப்ப இந்த நீங்க போற இடங்கள்ல ஏதாவது புகார்கள்லாம் சொல்றாங்களா? மக்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா? எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? புகார்கள்ல வழியில பாக்குறவங்க வேட்பாளர் உங்களுக்கு தான் போட்டேன் அப்படிங்கிற ஒரு சிலர் பதிவு செய்யறாங்க. உள்ள போகும் பொழுது நான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி சார்பா வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக முகவர்கள் இருக்காங்க. நான் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் இன்னைக்கு இந்த தேர்தல் பணியை செய்ய வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பெரிய புகார் இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு சில காவல்துறை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த துண்டு போடக்கூடாது நீங்க அப்படிங்கிறது அது சொல்றதே பாத்தீங்கன்னா வன்மையா சொல்றது. நான் எடுத்துருங்கன்னா அடுத்த நிமிஷம் எடுத்துருவேன். எப்பவுமே நம்ம மதிக்கணும். இங்க 100 விழுக்காடு ஜனநாயக முறைப்படி அமைதியான முறைப்படி தேர்தல் வாக்குப்பதிவு ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். ஆனா ஒரு சிலர் தனிப்பட்டு திமுக கார ஒருத்தர் சொல்லிப்பாரு, அவங்க துண்டு போட்டுப்பாரு, நான் பாக்குறேங்க இங்க அது சொல்ல எடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி நீங்க சொன்னா எடுத்துறேன். போங்க நான் இந்த இடத்துல நின்று நான் பார்க்கறதுக்கு எனக்கான உரிமை இருக்கு. ஏன்னா மக்களுடைய பிரதிநிதியாக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா அதே திமுக வேட்பாளர் போட்டிருக்காரு, அதுக்கு எதுவும் சொல்றது இல்ல. சட்டம்னா ஒரே இதுல தானே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நெருக்கடி கொடுக்கறது ஒருத்தருக்கு கொடுக்கறது இல்ல. ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. எல்லா காவல்துறையும் சொல்ல மாட்டோம். ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மட்டும் அதை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சூழல் என்னன்னாங்க, மாவட்ட ஆட்சியர் இங்க கிழக்குக்கு பொது விடுமுறை விட்டுட்டாங்க. மற்ற இந்த மேற்கு மொடக்குறிச்சி எல்லாம் தொழிலோட சார்ந்து இருக்கு. நிறுவனங்களுக்கு சொல்லிட்டாங்க, இங்க வாக்கு இருந்தா வேற பக்கம் பணி செய்யறவங்களா இருந்தாலும் விடுப்பு கொடுத்து சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி. ஆனா தினக்கூலியா போறாங்க பாத்தீங்களா, ஐயோ இன்னைக்கு போனாதான் வேற வழி இல்லைன்ட்டு ஓடுறாங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் அக்கறை எடுத்து, ஏன்னா மாலைக்குள்ள 100 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆகிறது நம்ம கடமை. அதுக்கு அவரும் விரைவா அந்த வாக்குப்பதிவு செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்து இன்னும் சிறப்பா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அந்த முதியவர்களுக்கு இந்த நிழலோ குடிநீரோ இது மாதிரியான வசதிகள்லாம் முறையா இருக்கா? ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. இதுவரை நான் போன இடத்துல அமைதியான முறையில மக்கள் பாத்தீங்கன்னா நீண்ட வரிசையா இருந்தாலும் தங்களோட கடமைன்ட்டு ஒரு ஆர்வத்தோட வாக்கு செலுத்துறாங்க, சிந்திச்சு வாக்கு செலுத்துறாங்க. நான் மக்கள் கிட்டே சொல்றது, நீங்க வாக்கு செலுத்த வந்திருக்கிறது உண்மையால பெரும் மகிழ்ச்சி கொடுக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கீங்க. இது உங்கள் உரிமை. இந்த உரிமையை நீங்க காப்பாற்ற நினைப்பது எனக்கு மகிழ்ச்சின்னு தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். மக்கள் இந்த அளவுக்கு ஆர்வமா வாக்கு செலுத்திட்டு வராங்க. ஏன்னா 2வது முறையா இடைத்தேர்தல் அப்படி இருந்தும் கூட ஆர்வம் குறையாம வாக்களிச்சு வராங்க. இது உங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு? வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத விட நான் பொதுவா நினைக்கிறது 100 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆயிரணும். சென்ற முறை 60,000 வாக்குகள் விழல அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். அப்ப மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு இது நம்ம கடமை, இது நம்ம செய்யணும்னு வர்றது மகிழ்ச்சி தான். அதனால நாம் தமிழருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கு. இப்ப இந்த தொகுதியில வாக்குரிமை இருந்தாலும் வேற பகுதியில் இருக்கிறவங்க தான் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இந்த தொகுதியில வாக்கு அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவர்களுடைய தினம் போய் பணி செய்யக்கூடிய இடம் வேற பகுதியா இருக்குங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க இப்ப நிறுவனமா இருந்தா ஆட்சியர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு, அவங்க ஈரோடு கிழக்குல வாக்கு இருந்தா அவங்களுக்கு விடுப்பு கொடுத்து சம்பளம் கொடுத்துடணும். இது நிறுவனங்களுக்கு பொருந்தும். ஆனா தினக்கூலிக்கு போறாங்கல்ல, அந்த உழைக்கின்ற மக்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு போயிருக்காங்க சிலர். நான் கேள்விப்பட்டேன். அவங்க கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாங்க. அவர்களும் வாக்களிக்கிற சூழலை ஏற்படுத்தி அவங்களுக்கும் அதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை இன்னைக்கு 1வது ஏற்படுத்தி கொடுத்தா சரியா இருக்கு. ஏன்னா இப்ப டாஸ்மாக் கடைகள்லாம் பொது விடுமுறை ஈரோடு மாவட்டம் முழுக்க விட்டிருக்கும் போது இதுவும் இருந்திருந்தா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மோடு பல்வேறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். மிக குறிப்பா இந்த தொகுதியில வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வேற வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு அந்த ஓய்வு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கினால் அவர்களும் வாக்களிப்பார்கள். 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் ஈரோட்டிலிருந்து கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு.